அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி வரலாறு. இன்றைய முதல் கேள்வி. கிபி 1885 முதல் 1947 வரை உள்ள காலப்பகுதியின் வரலாறு எதை பற்றியது? இது சரியான பதில், இந்திய தேசிய இயக்க வரலாறு. அடுத்து இரண்டாவது கேள்வி. 1857 ஆண்டு புரட்சியை முதல் இந்திய சுதந்திர போர் என்று வர்ணித்தவர் யார்? யார்னா வீர சவார்கர். மூன்றாவது கேள்வி. 1857 ஆண்டு புரட்சி யாருடைய காலத்தில் நடைபெற்றது? இதற்கு சரியான பதில் கானிங் பிரபு. நான்காவது கேள்வி. வாரிசிலப்பு கொள்கை டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் என்ற நாட்டை பிடிக்கும் கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார்? சரியான பதில் டல்ஹௌசி பிரபு. ஐந்தாவது கேள்வி. வாரிசிலப்பு கொள்கையின் மூலம் ஆங்கில கிழக்கிந்திய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட நாடுகளில் ஒன்று. இதற்கான ஆப்ஷன் பரோடா, மைசூர், ஜான்சி, திருவாங்கூர். இதற்கு சரியான பதில் ஜான்சி. ஆறாவது கேள்வி. 1857 ஆண்டு புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்தது எது? இதற்கு சரியான பதில் புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகள் அறிமுகப்படுத்தியதால் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்தது. ஏழாவது கேள்வி. புதிய என்ஃபீல்டு துப்பாக்கிகளின் தோட்டாக்கள் எவற்றின் கொழுப்பால் பூசப்பட்டிருந்தது? பதாக வதந்தி பரவியது. இதற்கு சரியான பதில் பசு மற்றும் பன்றி. எட்டாவது. பாரக்பூரில் ஆங்கிலேய அதிகாரியை கொன்ற பிராமண சிப்பாய் யார்? சரியான பதில் மங்கள் பாண்டே. ஒன்பதாவது கேள்வி. டெல்லி நகரத்தை ஆங்கில தளபதி ஜான் நிக்கல்சன் மீண்டும் கைப்பற்றியது எத்தனை மாதங்களுக்கு பிறகு? சரியான பதில் 4 மாதங்களுக்கு பிறகு. 10வது கேள்வி. எந்த ஆண்டு பட்டய சட்டம் கிறிஸ்தவ சமய பிரச்சாரர்கள் இந்தியாவில் தடையில்லா தங்கள் சமய பணியை செய்ய வழிவகுத்தது? இதற்கு சரியான பதில் 1813 ஆண்டு பட்டய சட்டம். அடுத்து 11வது கேள்வி. ஆங்கிலேயர் இந்தியாவில் நீதி வழங்கிய முறை குறித்து மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்திய காரணம் எது? எதுனா பணக்காரர்களுக்கு சாதகமாக நீதி வழங்கப்பட்டது. இதுதான் காரணம். 12வது கேள்வி. 1885 ஆண்டிற்கு முந்தைய சங்கங்களின் பாடத்திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட சங்கம் எது? இதோட கேள்வி என்னன்னா, இந்த காங்கிரஸ்க்கு முந்தைய உள்ள சங்கம் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதற்கு பதில் சென்னை மகாஜன சங்கம். 13வது கேள்வி. இந்திய தேசிய காங்கிரசின் ஆரம்ப கால தேசியவாதிகள் பிரிவில் இடம்பெற்றவர் யார்? இதற்கு சரியான பதில் ஆலன் அக்டேவியன் ஹியூம், ஏஓ ஹியூம். அவர் தான் தொடங்குனது காங்கிரஸை. அடுத்து 14வது கேள்வி. தீவிரவாதிகளில் முக்கியமான தலைவர்களில் ஒருவர் யார்? இதற்கு தாதாபாய் நவ்ரோஜி, வீரவராகச்சாரியார், பிபின் சந்திரபால், WC பானர்ஜி. இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால். அதாவது லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய் இவர்கள் மூவரும் முக்கிய தீவிர தேசியவாதிகள். அடுத்து 15. அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்னோடியாக இருந்த எந்த இயக்கத்தை முன்மாதிரியாக கொண்டார்? ஏன்னா அயர்லாந்தின் ஹோம் ரூல் இயக்கம். 16. ரவுலட் சட்டம் பற்றி ரவுலட் சத்தியாகிரகம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1919. அடுத்து 17. ரவுலட் சத்தியாகிரகம் எந்த ஆண்டு நடைபெற்றது? சரியான பதில் 1919. 18வது கேள்வி. ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த நாள் நிகழ்ந்தது? சரியான பதில் ஏப்ரல் 13, 1919. 19வது கேள்வி. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு முன் கைது செய்யப்பட்ட காங்கிரஸ் தலைவர்கள் யார்? டாக்டர் சத்யபால் மற்றும் டாக்டர் சாயிபுதீன் கிச்லு. 20வது கேள்வி. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான தளபதி யார்? யார்னா ரெஜினால்ட் டயர். 21. கிலாஃபத் இயக்கத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்த அமர்வு எது? சரியான பதில் 1919 அமிர்தசரஸ் காங்கிரஸ் மாநாடு. 22. ஒத்துழையாமை இயக்கத்தின் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார்? மகாத்மா காந்தியடிகள். 23வது கேள்வி. ஒத்துழையாமை இயக்கம் எப்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது? 1920 செப்டம்பர் மாதம். 24வது கேள்வி.
சௌரி சௌரா சம்பவம் நடந்த ஆண்டு எது? எந்த ஆண்டு நடைபெற்றது சௌரி சௌரா சம்பவம்? 1922 பிப்ரவரி 5ஆம் நாள். 25வது கேள்வி, சைமன் கமிஷன் எந்த ஆண்டு இந்தியாவிற்கு வந்தது? சைமன் கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு 1927. கேள்வி இதில் தவறாக உள்ளது. அடுத்து 26, சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? எதுனா 1930. 27வது கேள்வி, சட்ட மறுப்பு இயக்கத்தின் முக்கிய பகுதியாக இருந்தது எது? எதுனா தண்டி யாத்திரை, உப்பு சத்தியாகிரகம். பூனா ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு எது? 1932. 29வது கேள்வி, மகாத்மா காந்தி செய் அல்லது செட்டு மடி, டூ ஆர் டை என்ற மந்திரத்தை எந்த இயக்கத்தின் போது சொன்னார்? எதுனா வெள்ளையனே வெளியேறு இயக்கம், 1942. 30வது கேள்வி, வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் எந்த தேதியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆகஸ்ட் 8, 1942. வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை முதலில் எதிர்த்தவர்களில் ஒருவர் யார்? ஜவஹர்லால் நேரு. 32, அமைச்சரவை தூதுக்குழு கேபினெட் மிஷன் இந்தியாவிற்கு வந்த ஆண்டு எது? சரியான பதில் 1946. 33வது கேள்வி, அமைச்சரவை தூதுக்குழுவின் நோக்கம் என்ன? எதுனா இந்தியர்களுக்கு அதிகாரத்தை மாற்றி கொடுப்பதை பற்றி துரிதப்படுத்துவது. அதுதான் கேபினெட் மிஷனுடைய நோக்கம். அடுத்து 34வது கேள்வி, அமைச்சரவை தூதுக்குழுவின் திட்டம் எப்போது வெளியிடப்பட்டது? 1946 மே 16ஆம் நாள் வெளியிடப்பட்டது. 35, முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாள் டைரக்ட் ஆக்ஷன் டே என்று அனுசரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. 1946 ஆகஸ்ட் 16. 36, நேரடி நடவடிக்கை நாள் அன்று நிகழ்ந்த வன்முறை எந்த நகரத்தில் இரத்த களரியாக மாறியது? எதுனா கல்கத்தாவில். 37, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எப்போது இந்திய தேசிய இராணுவத்தின் INA தலைமை பொறுப்பை ஏற்றார்? 1943 ஆகஸ்ட் 25. அடுத்து 38, இந்திய தேசிய இராணுவத்தை விவாதிக்கும் தேசிய இராணுவம், இது தேவையில்லாத கேள்வி. அடுத்தது 39, சுபாஷ் சந்திர போஸ் ஆசாத் ஹிந்து அப்படின்ற தற்காலிக அரசாங்கத்தை எப்போது அறிவித்தார்? சரியான பதில் 1943 அக்டோபர் 21ஆம் தேதி. அடுத்து, இரண்டாவது முறையாக ரூபாய் 10,000 அபராதமாக விதித்த ஆங்கில அரசின் நடவடிக்கையை அன்னி பெசன்ட் அம்மையார் எவ்வாறு விவரித்தார்? எதுனா ஆங்கில அரசின் அராஜக போக்கு என்று விவரித்தார். அடுத்து 41வது கேள்வி, வங்க பிரிவினை 1905 நடைமுறைக்கு வந்தபோது இந்தியாவின் வைஸ்ராய் யார்? இதற்கு சரியான பதில் கர்சன் பிரபு. அடுத்து 42, வங்க பிரிவினையை எதிர்த்து தீவிரமாக போராடப்பட்ட முக்கிய இயக்கம் எது? வங்க பிரிவினையை எதிர்த்து தீவிரமாக போராடப்பட்ட இயக்கம் சுதேசி இயக்கம். வங்க பிரிவினையும் சுதேசி இயக்கமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அடுத்தது 43, சுதேசி இயக்கத்தின் முக்கிய கொள்கைகளில் ஒன்று அல்லாதது எது? எதுனா வெளிநாட்டு பொருட்களை புறக்கணித்தல். முக்கிய கொள்கைகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பொருட்களை புறக்கணித்தல், அந்நிய பொருட்களை புறக்கணித்தல். 44, விண்டோ மார்லி சீர்திருத்தம் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1909. மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் 1919. 45, இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாட்டில் தீவிரவாதிகள் மற்றும் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் என பிளவு ஏற்பட்டது? 1907 சூரத் காங்கிரஸ் மாநாடு. 46, சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று முழங்கியவர் யார்? பாலகங்காதர திலகர். 47, மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் 1909 முஸ்லிம்களுக்கு வழங்கிய சிறப்பு சலுகை என்ன? தனி தொகுதிகள். 48, பஞ்சாபின் சிங்கம் லயன் ஆஃப் பஞ்சாப் என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார்? இதற்கு சரியான பதில் லாலா லஜபதி ராய். 49, டெல்லியில் வைஸ்ராய் ஆர்டிஞ்ச் பிரபு மீது குண்டு வீசிய புரட்சிகர தேசியவாதி யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ் பிஹாரி போஸ். 50வது கேள்வி, காதர் கட்சி எங்கு தொடங்கப்பட்டது? எங்கன்னா அமெரிக்கா, சான் பிரான்சிஸ்கோ. 1913ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. லாலா ஹர்தயால் அவர்களால் தொடங்கப்பட்டது. 51, காதர் கட்சியின் முக்கிய நோக்கம் என்ன? இதற்கு சரியான பதில் வன்முறை மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியை அகற்றுவது. அடுத்து 52வது கேள்வி, தன்னாட்சி இயக்கம் அதாவது ஹோம் ரூல் இயக்கத்தை 1916 தொடங்கியவர் யார்? இதற்கு சரியான பதில் யார்னா
அன்னி பெசன்ட் அம்மையார். அங்கே வந்து பாலகங்காதர திலகரும் ஹோம் ரூல் இயக்கத்தை தொடங்குறாங்க. 53 அன்னி பெசன்ட் அம்மையாரின் தன்னாட்சி இயக்கம் அதாவது ஹோம் ரூல் இயக்கத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? எங்கன்னா சென்னையில் உள்ள அடையாறு. 57 1916 இந்திய தேசிய காங்கிரசும் முஸ்லீம் லீக்கும் இணைந்து கையெழுத்திட்ட ஒப்பந்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னோ ஒப்பந்தம். அப்போது காங்கிரசின் தலைவராக இருந்தவர் அம்பிகா சரண் மஜும்தார். அடுத்த 55வது கேள்வி, முதல் உலகப் போரின் போது இந்தியர்கள் ஆங்கிலேய அரசுக்கு ஆதரவு அளிக்க காரணமான முக்கிய சலுகை என்னன்னா போருக்கு பின் சீர்திருத்தங்கள் அளிப்பதாக வாக்குறுதி. அதனால ஆங்கில அரசுக்கு ஆதரவாக இருந்தது. அடுத்த 56வது கேள்வி, மகாத்மா காந்தி தனது முதல் சத்தியாகிரகத்தை இந்தியாவில் எங்கு தொடங்கினார்? எங்கன்னா சம்ரான் 1917. 57 சம்ரான் சத்தியாகிரகம் எந்த பயிர் சாகுபடி தொடர்பான பிரச்சனையாக இருந்தது? நீலச்சாயம், கருநீலச்சாயம், இண்டிகோ பயிர். அடுத்து 58 மகாத்மா காந்தி அகமதாபாத் மில் தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு எந்த முறையை பயன்படுத்தி ஆதரவு அளித்தார்? எதுனா உண்ணாவிரத போராட்டம். காந்தியடிகளின் முதல் உண்ணாவிரத போராட்டம் அகமதாபாத் மின் தொழிலாளர்கள் போராட்டம். அடுத்து 59வது கேள்வி, கேதா சத்தியாகிரகம் எதனால் நடத்தப்பட்டது? எதுனா பஞ்சத்தால் நிலவரி தள்ளுபடி கோரி இந்த கேதா சத்தியாகிரகம் 1918 இது பண்ணப்பட்டது. அடுத்து 60வது கேள்வி, 1919ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ரவுலட் சட்டம் எதை மறுத்து அரசிற்கு வரம்பற்ற அதிகாரங்களை அளித்தது? எதுனா ஏபிஎஸ் கார்பஸ் அதாவது ஆட்கொணர்வு மனுவை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. 61 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு எது? 1919 ஏப்ரல் 13ஆம் நாள். அடுத்து 62வது கேள்வி, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு உத்தரவிட்ட தளபதி யார்? சரியான பதில் ரெஜினால்ட் டயர். 63 ஜாலியன் வாலாபாக் சம்பவத்துக்கு பிறகு தனது நைட்ஹுட் பட்டத்தை துறந்தவர் யார்? சரியான பதில் ரவீந்திரநாத் தாகூர். 64வது கேள்வி, கிலாஃபத் இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இந்தியாவில் துருக்கியில சுல்தானின் அதாவது கலிஃபா பதவியை காப்பாற்றுவது. அடுத்து 65 கிலாஃபத் இயக்கத்தை இந்தியாவில் வழிநடத்திய முக்கிய சகோதரர்கள் யார்னா அலி சகோதரர்கள். அவர்கள் பேர் என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்க காந்திக்கு உந்துதலாக இருந்த முக்கிய சம்பவங்கள் எது? இதெல்லாம் ரவுலட் சட்டம் மற்றும் கிலாபத் பிரச்சனை. மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தியதற்கு காரணம் என்ன? சௌரி சௌரா வன்முறை சம்பவம் 1922. சௌரி சௌரா சம்பவம் நிகழ்ந்த மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம். 69 ஒத்துழையாமை இயக்கத்தின் தோல்விக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிடுவதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி எதுனா சுயராஜ்ய கட்சி. 70 சுயராஜ்ய கட்சியின் முக்கிய தலைவர்கள் யார்? சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. அடுத்து 71 பிரிட்டிஷ் அரசு இந்திய சீர்திருத்தங்களை ஆய்வு செய்ய அமைத்த சைமன் கமிஷனில் இருந்த அனைத்து உறுப்பினர்களும் யாரால் ஆனவர்கள்? யாருன்னா ஆங்கிலேயர்கள். அதில் இந்தியர்கள் யாரும் இடம்பெறவில்லை. 72 சைமன் திரும்பிப்போ, சைமன் கோபேக் என்ற முழக்கத்துடன் போராட்டம் எப்பொழுது தீவிரமடைந்தது? எப்போதுனா சைமன் கமிஷன் வருகையின் போது. எந்த ஆண்டு என்பதை கமெண்ட் செய்யுங்கள். சைமன் கமிஷனுக்கு எதிர்ப்பு தெரிவித்த போது ஏற்பட்ட தடியடியில் காயமடைந்து இறந்த இந்திய தேசிய தலைவர் யார்னா லாலா லஜபதி ராய். 74 இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பு வரைவை உருவாக்கும் சவாலை ஏற்று காங்கிரஸ் கட்சி தயார் செய்த அறிக்கை எதுனா நேரு அறிக்கை. 75 நேரு அறிக்கையை தயாரித்த குழுவின் தலைவர் யார்? மோதிலால் நேரு. எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முழுமையான சுயராஜ்யம் பூர்ண சுயராஜ் தீர்மானம் முதலில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929. முழுமையான சுயராஜ்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் யார்? சரியான பதில் ஜவஹர்லால் நேரு. 78 இந்திய மக்கள் எந்த நாளை முதலில் சுதந்திர நாளாக கொண்டாடினார்? சரியான பதில் ஜனவரி 26, 1930ஆம் ஆண்டு. 79 சட்ட மறுப்பு இயக்கத்தின் தொடக்க சட்டம்
எதுனா உப்பு சட்டம், உப்பு சத்தியாகிரகம் 1930. 80வது கேள்வி, காந்திஜி தனது தண்டி யாத்திரையை எங்கிருந்து தொடங்கினார்? இதற்கு சரியான பதில் சபர்மதி ஆசிரமம். 81, காந்திஜி தண்டி யாத்திரையை எப்போது தொடங்கினார்? இதற்கு சரியான பதில் மார்ச் 12, 1930. 82, காந்திஜி தண்டி கடற்கரையில் உப்பு சட்டத்தை மீறிய நாள் எது? எப்போ மீறினார்னா ஏப்ரல் 6, 1930. முதலாவது வட்டமேசை மாநாடு எங்கு நடைபெற்றது? எந்த இடத்துல நடைபெற்றதுன்னா லண்டனில் நடைபெற்றது. அடுத்து 84, முதலாவது வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் பங்கு பெற்றதா? இல்லை, காங்கிரஸ் பங்கு பெறவில்லை. மகாத்மா காந்திக்கும் வைஸ்ராய் இர்வினுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் எது? என்ன ஒப்பந்தம் ஏற்பட்டது பார்த்தீங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. 86, மகாத்மா காந்தி எந்த வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தினார்? என்னன்னா 2வது காங்கிரஸ் மாநாடு. அடுத்து 87வது கேள்வி, தனித்தொகுதிகள் தொடர்பான பிரச்சனைகளை காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் எது? எதுனா பூனா ஒப்பந்தம் 1932. 88வது கேள்வி, பூனா ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது? சரியான பதில் 1932 செப்டம்பர் 24ஆம் நாள். அடுத்து 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் இந்திய தேர்தல்கள் எப்பொழுது நடைபெற்றன? சரியான பதில் 1937. 90வது கேள்வி, 1937 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி எத்தனை மாகாணங்களில் தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தது? இதற்கு சரியான பதில் 7. அடுத்து 91வது கேள்வி, 2ஆம் உலகப் போர் எப்பொழுது வெடித்தது? இதற்கு சரியான பதில் 1939 செப்டம்பர் மாதம். 2ஆம் உலகப் போரின் இந்தியர்கள் சம்மதம் இன்றி இந்தியாவை ஈடுபடுத்தியதை கண்டித்து ராஜினாமா செய்தவர்கள் யார்? யார்னா காங்கிரஸ் மாகாண அமைச்சரவை. அடுத்து 93, காங்கிரஸ் அமைச்சரவைகள் ராஜினாமா செய்த நாளை 1939 டிசம்பர் 22 முஸ்லீம் லீக் எவ்வாறு கொண்டாடியது? எதுனா விடுதலை நாள், அதாவது சுதந்திர நாள் அப்படின்ட்டு டே ஆஃப் டெலிவரன்ஸ் என்று கொண்டாடியது. 94, காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் இடையே ஒருமித்த கருத்தை உருவாக்க 1940 வைஸ்ராய் லின்லித்கோ பிரபு வழங்கிய சலுகை எது? என்ன சலுகை வழங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் சலுகை, அதாவது ஆகஸ்ட் நன்கொடை. அடுத்து 95, முஸ்லிம்களுக்கு தனிநாடு கோரும் தீர்மானம் எந்த மாநாட்டில் முதலில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1940 லாகூர் முஸ்லிம் மாநாடு. 96, தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கும் முதல் சத்தியாகிரகி யார்னா ஆச்சாரியா வினோபா பாவே. அடுத்து 97வது கேள்வி, தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கிய 2வது சத்தியாகிரகி யார்? சரியான பதில் ஜவஹர்லால் நேரு. 98வது கேள்வி, போருக்கு பிறகு இந்தியாவில் ஒரு முழுமையான தன்னாட்சி அரசை அமைப்பதற்கான திட்டத்தை வழங்க 1942 இந்தியா வந்த தூதுக்குழு எது? எதுனா கிரிப்ஸ் தூதுக்குழு. 99, கிரிப்ஸ் தூதுக்குழுவின் முக்கிய நோக்கம் என்ன? போர் முயற்சிகளுக்கு இந்தியாவின் ஆதரவை பெறுவது. கிரிப்ஸ் திட்டத்தை காலாவதியான காசோலை போஸ்ட் டேட்டட் செக் என்று குறிப்பிட்டவர் யார்னா மகாத்மா காந்தியடிகள். அதே கிரிப்ஸ் இந்த தூதுக்குழு அறிக்கையை படித்து மன அமைதி இன்மை ஆனது அப்படின்னு கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு.